நீட் அண்டு போர்டு எக்ஸாம்ஸ் ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா லேக் ஓப்பரான். இதில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சிக்கலைன்னா இந்த ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிப்பிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை தெளிவாக பார்க்கலாம். லேக் ஓப்பரான் இது வந்து ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஹெட்டிங்கில் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் லேக் ஓப்பரான் எலுசிடேஷன் ஆஃப் லேக் ஓப்பரான் தெளிவாக யார் இதை பற்றி விளக்கம் அளித்தாங்கன்னா ஜேக்கப் அண்டு மோனாட், இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் நேம். இதில் வந்து உங்களுக்கு இது யார் பயோகெமிஸ்ட்ரி யார் ஜெனட்டிக்ஸ்ட்னு கூட கேட்கலாம் உங்களை. ஸோ அது கூட தெளிவாக தெரிஞ்சிங்க. தேர் ஃபர்ஸ்ட் டு எலிசிடேட் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷனலி ரெகுலேட்டட் சிஸ்டம். ஸோ இதுல இருந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், டிரான்ஸ்கிரிப்ஷனலி ரெகுலேட்டடா இல்லை டிரான்ஸ்லேஷனலி ரெகுலேட்டட் சிஸ்டமா? இது கூட ஏன்னா இந்த அப்படியே இந்த லைனை எடுத்து வச்சு கூட உங்களுக்கு என்சிஆர்டியில் லைன்ல இருந்து கூட நீட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல இது கூட முக்கியம். டிரான்ஸ்கிரிப்ஷனலி ரெகுலேட்டட் சிஸ்டம் எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுது இதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இவங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. லேக்னாலே நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து லாக்டோஸ். ஸோ ரெஃபர்ஸ் டு லாக்டோஸ். பாலிசிஸ்ட்ரோனிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இஸ் ரெகுலேட்டட் பை காமன் ப்ரொமோட்டர் அண்ட் ரெகுலேட்டட் ஜீன்ஸ். ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ஷனில் படிச்சிருப்பீங்க. பாலிசிஸ்ட்ரோனிக் அண்டு மோனோசிஸ்ட்ரோனிக். மோனோசிஸ்ட்ரோனிக் மோஸ்ட்லி வந்து யூகேரியட்ஸில் இருக்கும். பாலிசிஸ்ட்ரோனிக்னா மோஸ்ட்லி இன் பாக்டீரியா இல்லை ப்ரோகேரியாட்ஸ். ஸோ இதுதான் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டாபிக் அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஸ்டான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இதிலே படிச்சிருப்பீங்க. ஸோ பாலினாலே மெனி சிஸ்டான்ஸ். ஒரு பர்டிகுலர் எம்ஆர்என்ஏ வந்து கோட்ஸ் ஃபார் மெனி ஜீன்ஸ். Such arrangement is very common in bacteria and is referred to as operon. Prokaryotes bacteria. So இதில் வேணா இருக்கலாம். So to name few such examples. So lac operon, tryptophan operon. So இதெல்லாம் ARA operon, his operon, val operon. So இதனுடைய ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ எல்லாத்தையுமே பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிங்க. இதில் வந்து ஒப்பிரான் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதில் வந்து மோர் தென் ஒன் ஜீன் இஸ் அரேஞ்சு டுகெதர். ஸோ ஒரு ஜீன் மோர் தென் ஒன். ஸோ அதான் மெனி ஜீன் அரேஞ்சு டுகெதர் அண்ட் ரெகுலேட்டட் இன் யூனிட்ஸ் கால்ட் அஸ் ஒப்பிரான்ஸ். ஸோ இது வந்து என்சிஆர்டியில் இது வந்து ஒரு சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் படிச்சிங்க. இதை கூட கேட்கலாம் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் இல்லை போர்டு எக்ஸாமில் டெஃபினேஷன் ஆஃப் ஒப்பிரானில். ஸோ அதான் more than one gene is arranged together and regulated in units called operon. Next, lac operon is the prototype operon in bacteria. So இது என்ன prototype என்ன type னு இதில் கூட பிடிச்சி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம். which one of the following is false true அந்த மாதிரி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து prototype operon for the metabolism of lactose. இது வந்து லாக்டோஸ் மெட்டபாலிசத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ த லேக் ஓப்பரான் கன்சிஸ்ட் ஆஃப் அதில் என்னென்னலாம் இருக்குதுங்கிறது. ஒன் ரெகுலேட்டரி ஜீன், த ஐ ஜீன் ஹியர் ஐ டஸ் நாட் ரெஃபர் டு இன்டியூசர். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படி இல்லை இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஐ ரெஃபர்ஸ் டு இன்டியூசர்னு கொடுத்துருக்கலாம், ஆனால் அது தப்பு. ஐ ரெஃபர்ஸ் டு வேர்ட் இன்ஹிபிட்டர். 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் என்னென்னா ZYA. ஸோ இது ரொம்ப முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். த ஐ ஜீன் கோட்ஸ் ஃபார் தி ரெப்ரஸர் ஆஃப் தி லேக் ஓப்பிரான். ஸோ அதான் ஆல்ரெடி ரெப்ரஸருங்கிறது இன்ஹிபிட்டர். இது வந்து இட்ஸ் நாட் அன் இன்டியூசர். த Z ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ்.
which is primarily responsible for hydrolysis of disaccharide. ஸோ லாக்டோஸுங்கிறது ஒரு டைசாக்கரைடு. ஆல்ரெடி பயோமாலிகுல்ஸில் கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க, இல்லை ப்ளஸ் ஒன்லேயும் படிச்சிருப்பீங்க பயோமாலிகுல்ஸில். ஸோ வந்து லாக்டோஸுங்கிறது ஒரு டைசாக்கரைட். அதை வந்து மோனோசாக்கரைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருனாக்க ஹைட்ரோலைஸ் பண்ணுறது யாருன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ். அதுக்கு எந்த ஜீன்னா இசாட் ஜீன். ஸோ என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா லாக்டோஸ் இன்டூ குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ். ஸோ இதில் கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். லாக்டோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டூ என்னவா இருக்கலாம், குளுக்கோஸ், கேலக்டோஸ், இல்லை ஃப்ரக்டோஸ். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் உங்களை மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ த ஒய் ஜீன் கோட்ஸ் ஃபார் பெரிமியஸ். பெரிமியஸ்னாக்கா என்ன மீனிங்? பெர்மிட் பண்ணுறது, விச் இன்க்ரீஸ் பெர்மியபிலிட்டி. அந்த செல்லுக்கு வந்து பெர்மியபிலிட்டி உள்ளார அனுப்புறதுக்கு வந்து எதுனாக்கா உங்களுக்கு இந்த ஜீன் தான். ஃபார் எதுக்கு? டு கேலக்டோசிடேஸ்க்கு. த ஏ ஜீன் கோட்ஸ் ஏ டிரான்ஸ் அசிட்டைலேஸ். ஸோ இந்த 3 ஜீனும் ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஏ ஜீன் கோட்ஸ் ஏ டிரான்ஸ் அசிட்டைலேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசிட்டைல் குரூப். பட் இதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கல, ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இட்ஸ் ஏ டிரான்ஸ் அசிட்டைலேஸ். ஆல் த 3 gene products in lac operon are required for the metabolism of lactose. ஏற்கனவே சொன்னது எல்லாமே வந்து metabolism of lactose. Most other operants as well, the genes present in operon are needed together to function in the same or related metabolic pathway. ஸோ என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி ஓப்பரானாலே 2 இல்லை 3 ஜீன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸை ரன் பண்ணுது. ஸோ இதுதான் இசட் எதுக்கு, ஒய் எதுக்கு, ஏ. இந்த 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸும் என்னென்ன ஃபங்க்ஷன், ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து ஒரு ரெப்ரஸார், பி ப்ரொமோட்டார், ஓங்கிறது ஆப்ரேட்டர். ஸோ ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்லையும் படிச்சிருப்பீங்க. லாக்டோஸ் இஸ் இஸ் சப்ஸ்ட்ரேட் ஃபார் தி என்சைம் பீட்டா கேலக்டோசிடேஸ். ஸோ சப்ஸ்ட்ரேட்னால என்னன்னு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் ப்ளஸ் ஒன்லேயே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு என்சைமுக்கு வந்து எது சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணுங்கிறது அதுதான் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது, எதுவா ப்ராடக்டாக மாறும். லாக்டோஸ் இஸ் எ சப்ஸ்ட்ரேட் ஃபார் தி என்சைம் பீட்டா கேலக்டோசிடேஸ். ஸோ அது சப்ஸ்ட்ரேட் என்ன ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ், அண்ட் இட் ரெகுலேட் சுவிட்சிங் ஆன் அண்ட் ஆஃப் தி ஓப்பரான். இந்த லாக்டோஸ் தான் வந்து அந்த ஓப்பரான் மாடலை வந்து சுவிட்ச் ஆஃப் இல்லை ஆன், செயல்படுறது இல்லை செயல்படாமல் போகிறது. ஸோ ரெண்டுமே ஆஃப் பண்ணுறது இல்லை ஆன் பண்ணுறது யாருன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் லாக்டோஸ் தான். லாக்டோஸ் இருந்தால் இல்லை இல்லாட்டினா இது என்ன நடக்குதுங்கிறதான் பார்க்குறோம். ஹென்ஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் இண்டியூசர். ஸோ அதனால தான் லாக்டோஸுங்கிறது ஒரு இண்டியூசர், இதுதான் இண்டியூஸ் பண்ணுது. தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேர்டு கார்பன் சோர்ஸ் சச் அஸ் குளுக்கோஸ். ஸோ எப்பவுமே இந்த லாக் ஓப்பரானுக்கு இதில் கூட கேட்கலாம், எது ப்ரிஃபர்டு கார்பன் சோர்ஸ் அப்படின்னு கேட்டால் லாக்டோஸுங்கிறது தப்பு. குளுக்கோஸ் தான் வந்து ப்ரிப்பேர்டு கார்பன் சோர்ஸ். லாக்டோஸ், இஃப் லாக்டோஸ் இஸ் ப்ரொவைடட் இன் த growth medium of the bacteria, எப்போ குளுக்கோஸ் இல்லாத டைமிங்கில் நம்ம அந்த மீடியத்தில் வந்து லாக்டோஸை ப்ரொவைட் பண்ணால் அந்த லாக்டோஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த செல்ஸ் த்ரூ த ஆக்ஷன் ஆஃப் பெர்மியஸ். இப்போ ஏற்கனவே ஒரு 3 ஜீன் பார்த்துருப்போம். அதில் எது ஒய் ஜீன் இல்லையா, ஒய் ஜீன் தான் வந்து பெர்மியஸ். ரிமெம்பர், இது ரொம்ப முக்கியம். வெரி லோ லெவல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லாக் ஓப்பரன் ஹேஸ் டு பி present in the cell all the time, otherwise lactose cannot enter the cell. இது ஏன் சொல்றாங்கன்னா, சப்போஸ் இந்த ஒரு லோ லெவல்ல எக்ஸ்பிரஷனே நடக்கலைனாக்கா லாக்டோஸை என்ன பண்ண முடியாது, உள்ளார போக முடியாது. செல்லுக்குள்ளார லாக்டோஸை உள்ளார போக முடியாது. ஸோ அதனால ஒரு லோ லெவல் எப்பயுமே எக்ஸ்பிரஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போதான் வந்து லாக்டோஸை பெர்மியஸ் என்சைம் ஆக்ட் ஆனாதான் உங்களுக்கு வந்து லாக்டோஸு உள்ளார போக முடியும். அதுக்கு எந்த ஜீனுங்கிறது ஒரு முக்கியம். ஒய் ஜீன் கோட்ஸ் ஃபார் பெர்மியஸ். The lactose then induces the operon in the following manner. ஸோ அதுக்கப்புறம் லாக்டோஸ் உள்ளார போனதுக்கப்புறம் என்ன இன்டியூஸ் பண்ணுது, ஏன்னா நம்ம லாக்டோஸ் தான் நம்மளுக்கு இன்டியூசர்னு பார்த்துருக்கோம்.
The repressor of the operon is synthesized all the time constitutively. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ரெப்ரஸர் இஸ் சிந்தசைஸ்டு ஆல் த டைம், எப்பவுமே அது வந்து சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும். கான்ஸ்டிடியூட்டிவ்லி எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, ஓனாவே எப்பயுமே சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும் ரெப்ரஸருங்கிறது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஜீன்ஸ் ஆர் ரிக்வயர்டு ஆல் த டைம். ஏன்னா இது எப்பயுமே தேவைப்படும் செல்லுக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்து கான்ஸ்டிடியூட்டிவ்லி இந்த வேர்டுக்கு இதுதான் கரெக்டான மீனிங். ஆல் த டைம் எப்பயுமே சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எப்பயுமே தேவைப்படும் செல்லுக்கு. ஸோ த ரெப்ரஸர் புரோட்டீன் பைண்ட்ஸ் டு தி ஆப்ரேட்டர். ஸோ இதுலேயும் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம், ரெப்ரஸர் போய் எதில் பைண்ட் ஆகுதுங்கிறது. ரெப்ரஸர் பைண்ட்ஸ் டு தி ஆப்ரேட்டர் ரீஜன் ஆஃப் தி ஓப்ரான் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் RNA பாலிமரேஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரைபிங் தி ஓப்ரான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க, RNA பாலிமரேஸ் போய் பைண்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனே நடக்கும். இன் பிரசன்ஸ் ஆஃப் அன் இன்டியூசர் சச் எஸ் லாக்டோஸ் ஆர் அலோலாக்டோஸ். எப்போ நம்ம லாக்டோஸ் கொடுக்குறோம், குளுக்கோஸ் இல்லாத டைமிங்கில் லாக்டோஸ் இல்லை அலோலாக்டோஸுங்கிறது ஐசோமர் ஆஃப் லாக்டோஸ். ஸோ அந்த கிளைகோசைடு லிங்கேஜ் படிச்சிருப்பீங்க, பீட்டா 1,4 1,6ங்கிறது. ஸோ அந்த டைப் இது. ஸோ த ரெப்ரஸர் இஸ் inactivated by interaction with the inducer. ஸோ அந்த இன்டியூசர் லாக்டோஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரெப்ரஸர் கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட். ஸோ அது ஆக்டிவாக இருக்காது. எப்படி நீங்கள் ஒரு லாக் அண்ட் கீ மாடல் மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து போய் பைண்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ சேஞ்ச் ஆனதுனால உங்களுக்கு வந்து திரும்ப போய் அது வந்து பைண்ட் பண்ண முடியாது. இதில் போய் பைண்ட் பண்ண முடியாதுன்னா இப்போ ஆப்ரேட்டர் ரீஜனில் பைண்ட் பண்ண முடியாது. திஸ் அலோஸ் RNA பாலிமரேஸ் access to the promoter and transcription proceeds. ஸோ என்ன சொன்னாலே நம்மளுக்கு வந்து RNA பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டரில் போய் பைண்ட் ஆனால் தான் டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்டியூசரில் தான் அது நடக்கும். இன்டியூசர் இல்லைனாக்கா என்ன நடக்கும்னா ரெப்ரஸர் வந்து ஆப்ரேட்டர் ரீஜனில் போய் பைண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து RNA பாலிமரேஸ் வந்து எதில் போய் பைண்ட் பண்ண முடியாது, ப்ரொமோட்டரில் போய் பைண்ட் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ப்ரொமோட்டர் ஆப்ரேட்டருங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம், இது தெளிவாக பார்த்துங்க. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் ரேட் ஓப்ரான் கேன் ஆல்சோ பை விஷுவலைஸ்ட் as ரெகுலேஷன் ஆஃப் என்சைம் சிந்தசிஸ் பை இட்ஸ் சப்ஸ்ட்ரேட். ஸோ இதை எப்படி இன்னொரு மாதிரி எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் என்சைம் சிந்தசிஸ் பை சப்ஸ்ட்ரேட். ஸோ சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது இங்கே என்னது, நமக்கு லாக்டோஸ். ஸோ அது என்சைம் சிந்தசிஸ்ங்கிறது இந்த 3 என்சைம்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் 3 என்சைம்ஸ் இருக்குல்ல, சிந்தசிஸ் பை சப்ஸ்ட்ரேட். ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட் தான் வந்து ரெகுலேட் பண்ணுது இல்லையா, 3 என்சைம்ஸுமே சிந்தசிஸ் பண்ணுறதுங்கிறது தான் இதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதான் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர், ஸோ ரெப்ரஸர் வந்து எதில் போய் பைண்ட் ஆகுதுன்னா ஆப்ரேட்டரில் போய் பைண்ட் ஆகுது அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் RNA polymerase from transcribing the operon in the absence of inducer. ஸோ அடுத்தது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் என்ன நடக்குதுன்னா இன்டியூசருங்கிறது இங்கே என்னது நமக்கு லாக்டோஸ். ஸோ இந்த லாக்டோஸ் வந்து ரெப்ரஸர் கூட பைண்ட் ஆனதுனால இதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் கரெக்டாக போயிட்டு இதில் போய் பைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் mRNA. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்து என்ன நடக்கணும், நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் நடந்தால் தான் இந்த 3 என்சைம்ஸுமே வர முடியும் இல்லையா. என்சைம்ஸுங்கிறது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சால் அடுத்தது டிரான்ஸ்லேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு இந்த 3 என்சைம்ஸுமே வரும். பீட்டா கேலக்டோசிடேஸ், பெரிமேஸ், டிரான்ஸ்அசிட்டேலிஸ். ஸோ எல்லாமே டிரான்ஸ்லேஷன் நடந்தால் தான் வரும். குளுக்கோஸ் ஆர் கேலக்டோஸ் cannot act as inducers. ஸோ இதில் வந்து எது இன்டியூசர் ஆக்ட் ஆகும்னா ஒன்லி லாக்டோஸ். ஸோ குளுக்கோஸோ ஆர் கேலக்டோஸோ இன்டியூசரை ஆக்ட் பண்ண முடியாது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதையும் கொஸ்டின்ல கேட்கலாம் உங்களுக்கு. ரெகுலேஷன் ஆஃப் லாக் ஓப்ரான் பை ரெப்ரஸர் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் நெகட்டிவ் ரெகுலேஷன். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டின் வரலாம். இது வந்து
லேக் operand by repressor is referred to as positive regulation இல்ல negative regulationங்கிறது. இது வந்து நெகட்டிவ் ரெகுலேஷன். ஏன்னா ரெப்ரஸார் போயிட்டு என்ன பண்ணுது, பைண்ட் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து லேக் operand பை ரெப்ரஸார். ரெப்ரஸாருங்கிறது அது போய் என்ன பண்ணுது, நெகட்டிவ் ஆக்ட் பண்ணுது. பட் பாசிட்டிவாகவும் ஆக்ட் பண்ணுது. பட் நம்மளுக்கு இந்த சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சினா போதும். லேக் operand பை ரெப்ரஸார் இஸ் ஏ நெகட்டிவ் ரெகுலேஷன். இல்லை இதே பை ப்ரொமோட்டர் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா அது வந்து பாசிட்டிவ் ரெகுலேஷன். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த லேக் operand முன்னாடி ரெகுலேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் முன்னாடி ஒரு இதில் உங்களுக்கு ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. ரெகுலேட்டர் புரோட்டான்ஸ் ஆக்ட் போத் பாசிட்டிவ்லி ஆக்டிவேட்டர்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி ரெப்ரஸர். இதே பாசிட்டிவ் ஆக்ட் பண்ணணும் ஆக்டிவேட்டர்ஸ். இப்போ ட்ரிப்டோபரான்லாம் இருக்குது. ட்ரிப்டோபரான்லாம் உங்களுக்கு சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நெகட்டிவ் ரெகுலேஷன் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, யார் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஜேக்கப் அண்டு மோனாட், இவங்க தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்லி ரெகுலேட்டட் சிஸ்டம், அந்த ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 3 ZOA அதனுடைய நேம், அதனுடைய என்சைம்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன் 3 தெரிஞ்சிருக்கணும். இதில் இன்டியூசருங்கிறது லாக்டோஸ். ஸோ அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். இந்த குளுக்கோஸ் வந்து எது ப்ரிஃபர்டு சோர்ஸ்னா குளுக்கோஸ். லாக்டோஸுங்கிறது வந்து ப்ரிஃபர்டு சோர்ஸ் கிடையாது. பட் குளுக்கோஸ் இல்லாத டைமிங்கில் தான் இந்த லாக்டோஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ லாக்டோஸ் இன்டியூஸ் பண்ணதால லாக்டோஸ் வந்து உங்களுக்கு ரெப்ரஸர் கூட பைண்ட் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன்ஸு சிந்தசிஸ் ஆகுது 3 என்சைம்ஸுமே. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ குளுக்கோஸ் ஆர் கேலக்டோஸ் கேனாட் ஆக்ட் அஸ் இன்டியூசஸ். இந்த பாயிண்ட் முக்கியம். நெக்ஸ்ட் இட்ஸ் ஏ டைப் ஆஃப் நெகட்டிவ் ரெகுலேஷன். இந்த பாயிண்ட்டும் முக்கியம். ஸோ உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல இதை பற்றி கேட்கலாம். இல்லை நீட் எக்ஸாமில் எப்படி வேணாலும் ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் இல்லை அசர்ஷன் ரீசன் டைப் எதில் வேணாலும் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.